நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் புக்கில் இருக்கிற 3வது கவிதை, 3rd போயம், அதோட கண்டினியூவேஷன், அதாவது புக் பேக் எக்ஸசைசஸ், அதை தான் பார்க்க போகிறோம். சோட்டா சா தீப் சலாதோ, இந்த போயத்தோட புக் பேக் எக்ஸசைசஸ். சப்தார்த், மீனிங்ஸ், பொருள் அறிக. நன்கா, ஸ்மால், சிறிய, லக்ஷிய, எய்ம், குறிக்கோள். பீச், சீட், விதை. ஹீட், பிரீக், செங்கல். அந்தேரா, டார்க்னஸ், இருட்டு. தர்னா, டு புட், வைத்தல். அபியாஸ், அப்னி பிராத்திய பாஷா மே பாவாத் லீஜியே, அதாவது நம்ம பேசுகிற மொழியில் எழுதலாம். இதில் இங்கிலீஷ் அண்டு தமிழ் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ் எது வேணாலும் எழுதலாம். இது எதுனா செகண்ட் பேராவை கொடுத்துருக்காங்க. பினா ரூகே, அதுலேருந்து படா ஹோ சாயே, சாயேகா, அது வரைக்கும் நம்ம அதோட மீனிங்கை எழுதணும். கான்டாக்ட், திஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் சோட்டா சா தீப் சலாதோ. இடம், இந்த வரிகள் சோட்டா சா தீப் சலாதோ என்ற கவிதையிலிருந்து அளிக்கப்பட்டுள்ளன. மீனிங், in this lines the poet is telling that if we go head continuously non-stop we shall reach our destination. பொருள், இந்த வரிகளில் கவிஞர் நமக்கு அறிவுறுத்துகிறார், நாம் நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தால் நமது இலக்கை அடைந்துவிடலாம். We have to be patient to achieve great things. பெரிய செயல்களை சாதிக்க நமக்கு பொறுமை வேண்டும். If we want to build a palace, we have to keep the brick one by one patiently. If we do all good things, our country will become great. ஒரு பெரிய மாளிகை கட்ட வேண்டுமெனில் ஒவ்வொரு செங்கலாக எடுத்து பொறுமையாக வைக்க வேண்டும். நல்ல நல்ல செயல்களை நாம் செய்து வந்தால் நமது நாடு சிறக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.